Hello young minds, welcome to Healthy Education. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட சம்ஸோட ஆன்சர் பார்க்க போறோம். Amalgamation in the nature of merger. Amalgamationல exercise 3 பார்க்கறோம். Ram Limited and Shyam Limited have agreed to amalgamate. A new company, Rajesh Limited, have been formed to take over the combined concern as on 31st December 2010. So ராம் ஷியாம் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனியை வந்து அமால்கமேட் பண்ணுறாங்க, தட் இஸ் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டே ஒன்று சேர்த்து ராம் லிமிடெட் இருக்கிற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஷியாமோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அண்டர்டேக் பண்ணி புது கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஒரு நேம் வைக்கிறாங்க, ராஜேஷ் லிமிடெட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஆஃப்டர் நெகோசியேஷன் த அசட்ஸ் ஆஃப் த டூ கம்பெனிஸ் ஹேவ் பீன் அக்ரீட் அப்பான் சோன் பிலோ. ஸோ நெகோசியேஷனுக்கு அப்புறம் அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு காமிக்கிறாங்க பாருங்கள். ராம் அண்ட் ஷியாமோடது ஷேர் கேபிட்டலில் ஷேரோட ப்ரைஸ் 10 rupees, ராமோடது எவ்வளவு இருக்குங்க 10 lakh, ஷியாமோடது 5 lakh. ரிசர்வ் ஃபண்ட் ஷியாமுக்கு மட்டும் 50,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈச் 50,000 50,000. கிரெடிட்டார்ஸ் 80,000 50,000 இருக்குது. இங்கே அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் அண்ட் ஷியாம் லிமிடெடுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங் 5 lakh 3 lakh. பிளான்ட் அண்ட் மிஷினரி 2 lakh 2,50,000. குட்வில் ஷியாமுக்கு மட்டும் 50,000. ஃபர்னிச்சர் ராமுக்கு மட்டும் 1,10,000. ஸ்டாக் வந்து 1,50,000 20,000. டெட்டாஸ் 1,20,000 20,000. பேங்க் 50,000 10,000 இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோன்னு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராஜேஷ் லிமிடெட் அஷ்யூமிங். ஸோ ராஜேஷ் லிமிடெட் அண்டர்டேக் பண்ணதுக்கப்புறம் நியூ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் கேட்டிருக்காங்க. என்ன அஷ்யூம் பண்ண சொல்லிக்கிறது, என்டையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இஸ் பெய்டு of in the form of equity shares of rupees 10 each in Rajesh Limited. எவ்வளோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வருதோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸோட அமௌண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேராக கொடுத்துட்றாங்க ராஜேஷ் லிமிடெடில். யாருக்குங்க, ராம் அண்ட் ஷியாம் லிமிடெட்க்கு. த அமால்கமேஷன் இஸ் இன் த நேச்சர் ஆஃப் மெர்ஜர். அப்படிங்கிற கான்செப்டில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அமால்கமேஷன் அப்படின்னாலே 2 or more கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் ஆகி ஒரு நியூ நேமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பவும் ப்ராப்ளமை உங்களோட தான் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்ஸை பார்க்குறப்போ 2 ஃப்ரெண்டு சேர்த்திக்கோங்க. உங்கள் 2 ஃப்ரெண்டோட அதையும் சேர்த்து இன்னொரு 3rd ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது உங்களோட லைபிலிட்டிஸு, உங்களோட அசட்டு. இது உங்களோட ஃப்ரெண்டோட அசட்டு, லைபிலிட்டி, அசட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறாங்க, ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு 3rd ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? அதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. ஓகேவா? நெட் பேமெண்ட் மெத்தடு, நெட் அசட் மெத்தட். ஓகேவா? இந்த 2 மெத்தடில் நெட் அசட் மெத்தட் அப்படிங்கிறது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை, அசட்லேருந்து என்னென்ன அசட் அவங்க அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து லைபிலிட்டி, அவங்க எடுத்துருக்கிற லைபிலிட்டிஸை லிஸ்ட் பண்ணுறது. நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது அவங்க கேஷாவோ ஈக்விட்டி ஷேராவோ ப்ரிஃபரன்ஸ் ஷேராவோ டிபெஞ்சராவோ கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் கொடுக்குறாங்களோ அந்த பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வச்சு அந்த அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மெர்ஜர் அப்படிங்கிறதுனால இங்கே இடத்துல நம்ம ரிசர்வ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து இப்போ ஜேர்னல் போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கான்செப்ட், என்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஷேராக கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நெட் பேமெண்ட் மெத்தடில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது என்னங்க, நெட் அசட் மெத்தடில் தான் அவைலபிள். நெட் அசட் மெத்தடோட கான்செப்ட் என்னங்க, நெட் அசட் மெத்தடோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அசட்ஸ் அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க, ஆல் அசட்ஸ் மைனஸ் என்னென்ன அண்டர்டேக் பண்ணியிருக்காங்களோ ஆல் லயபிலிட்டிஸ். அது வர என்ன இன்ஃபர்மேஷனோ அந்த அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அசட் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது. அப்போ ஸோ இந்த மெத்தடுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறப்போ கேஷாக எவ்வளோ கொடுக்குறாங்க, ஷேராக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறது. அது எய்தர் ஈக்விட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த மெத்தட் போட முடியாது. அப்போ நம்மளுக்கு நெட் அசட் மெத்தடில் தான் போட முடியும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ரிசர்வ் கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஓகேவா? ஸோ நான் அதுக்கான ஃபார்மேட் போட்டு வச்சுருக்கேன், அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிற நெட் அசட் மெத்தடில். ஓகேவா? ஸோ நெட் அசட் மெத்தடில் ஒரே டேபிளையே நம்ம 2 பேத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அசட் மைனஸ் லைபிலிட்டி இல்லையா, ஃபார்முலா நம்மளுக்கு அசட் அண்டர்டேக் பண்ணுற அசட் அண்டர்டேக் பண்ணுற லைபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல் அசட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க, assets
ஓகேவா ஃபஸ்ட்டு கான்செப்ட். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வருது டோட்டல். ஸோ பார்த்தீங்கன்னா அசட். இப்போ டோட்டல் அசட் எடுத்துக்கலாம். டோட்டல் அசட்ஸ் நம்மளுக்கு வந்து ராமுக்கு எவ்வளோ இருக்குங்க 11,30,000 இருக்குது. 11,30,000. ஷியாமுக்கு எவ்வளோ இருக்குங்க 6,50,000. ஓகேவா. ஸோ டோட்டலாக இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,80,000. ஓகேவா. ஸோ இப்போது லெஸ் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ் நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்க. கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குங்க 80,000 இருக்குது. ராமுக்கு எவ்வளோ இருக்குது 80,000 இருக்குது. ஷியாமுக்கு 50,000 இருக்குது. ஸோ டோட்டலாக 1,30,000. ஓகேவா. ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகேவா. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,50,000 வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 lakh வருது. ஓகேவா. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுங்க 6,50,000 வருது. ஸோ டோட்டலாக வந்து ராஜேஷ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க 16,50,000 கொடுக்கணும். ஷியாமுக்கு வந்து 6 lakh கொடுக்கணும். ராமுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க 10,50,000 கொடுக்கணும். ஓகேவா. பேமெண்ட் மெத்தட் முடிஞ்சுதா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னங்க ரிசர்வ் கண்டுபிடிக்கிறது பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேவா. இந்த ரிசர்வ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய 16,50,000 இருக்கு இல்லையா 16,50,000 இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எப்படி நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்குறப்ப தான் இந்த ரிசர்வ் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்வும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,50,000 கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட அவங்ககிட்ட எடுக்கிற கேபிட்டல் எவ்வளோ இருக்குங்க 10 lakhம் 5 lakh இருக்கு இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakh + 5 lakh 15 lakh சோர்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி கையில் இருக்குது. ஓகேவா. 15 lakh கையில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கையில் இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க 1,50,000 தான். ஸோ பேமெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு 16,50,000க்கு 10 lakh வந்து யாரோடதுங்க ராமோட கேபிட்டல், ஷியாமோட கேபிட்டல் 5 lakh இருக்குது. டோட்டலாக நம்ம 15 lakh ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 1,50,000 தான். அதுக்கு நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கணும். ஸோ ரிசர்வில் ஒரு 50,000 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 50 1,50,000 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குங்க அந்த 1,50,000க்கு வேணுங்கிற அமௌண்ட் நம்மளுக்கு 1,50,000 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ரிசர்வ்லேருந்தே ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இந்த ராமோடதுலேயும் ஷியாம்லேருந்து பேலன்ஸ் ஷீட் ராஜேஷுக்கு போடுறப்ப ரிசர்வ் என்னவா இருக்குங்க நில்லாக இருக்குது. எல்லா அமௌண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ எடுத்ததெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஓகேவா. ஸோ இதை அக்கௌண்ட் பண்ணுறதா ரிசர்வ் டு பி ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட் தட் இஸ் நியூ பேலன்ஸ் ஷீட். ராஜேஷோட பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்வ் டு பி ஷோன் இன் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதை நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே அக்கௌண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ராமோட ஷியாமோட ரிசர்வ் ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குங்க ராமோட ஜென்ரல் ரிசர்வும் ராமுக்கு ஜென்ரல் ரிசர்வ் இல்லை. ஷியாமுக்கு எவ்வளோ இருக்குது 50,000 இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க 50,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஈச் 50,000 இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மகிட்ட எவ்வளோ சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 இருக்குது. சரி 1 lakh. ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து 1,50,000 இருக்கு. ஸோ இப்போ வந்து ஷேரில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஜென்ரல்
ரிசர்வ் இவங்களோட பார்த்துட்டோமா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜென்ரல் ரிசர்வ் டோட்டல் பண்ணிட்டோம். இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஷேர் கேபிட்டல் வேல்யூ. ஓகேவா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோடது எவ்வளோ இருக்குங்க, 10 lakh இருக்குது. இவரோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 10,50,000. ஸோ இவருக்கு 6 lakh. ஓகேவா, இப்போ நம்மகிட்ட சோர்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூக்கு வேண்டிய அமௌண்ட் இங்கே கிடச்சிருச்சு இல்லையா, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள். ஜென்ரல் ரிசர்வ் ப்ளஸ் ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 16,50,000. ஓகேவா, நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஸோ 16,50,000. இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம பே பண்ணுறது எவ்வளவு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,50,000. ஓகேவா, 16,50,000. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நில் ஆயிடுச்சு. அப்போது ரிசர்வ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டோம். இனி பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போகிற ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில். ஜென்ரல் ரிசர்வ் transfer to ராஜேஷ் கம்பெனி என்ன வருங்க, nil. ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம், தேர்ட் கான்செப்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அசட்டையும் லைபிலிட்டிஸையும் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். என்னென்ன எடுத்திருக்கோமோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஷேர் ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபார்முலா நம்ம வந்து டி ஃபார்மேட் யூஸில் போடல, இப்போ 1 by 1 நான் போடுறேன். ஓகேவா. ஸோ வந்து நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட் வருமா, லைபிலிட்டி சைடில் ஷேர் கேபிட்டல். ஓகேவா. ஸோ ஷேர் கேபிட்டலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு வருங்க, ராமுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ தான். ஓகேவா. ஸோ எவ்வளோங்க, 10,50,000. இப்போ ராமுக்கு கொடுத்துருக்காரா, ராஜேஷ் லிமிட்டடில் ராமுக்கு 10,50,000 ஷேர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஷியாமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷியாம் லிமிட்டெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காருங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், 6 lakh. ஓகேவா. இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிசர்வ் பண்ணவங்களுக்கு நில், ஏன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கிரெடிட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. கிரெடிட்டாஸ் அவங்ககிட்ட இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ கிரெடிட்டாஸ் வந்து ராமோடது, ராம் லிமிட்டெடில் எவ்வளவு இருக்குங்க, 80,000 இருக்குது. ஷியாமோடது 50,000 இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 1,30,000. ஓகேவா. இப்போ லைபிலிட்டிஸில் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டல் பண்ணும்போது 17,80,000 வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அசட் சைடில் வரும். ஸோ அசட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணி எழுதுனா போதும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங். அசட்டில் ஃபஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போது ராம் லிமிட்டெட்க்கு எவ்வளோ, 5 lakh. ஷியாமுக்கு எவ்வளோ இருக்குங்க, 3 lakh. ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்க்கும்போது 8 lakh வருது லேண்ட் அண்ட் பில்டிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரி ராம் லிமிட்டெட்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 2 lakh இருக்குது. ஓகேவா. இங்கே 2,50,000 ஷியாமோடது இருக்குது, 2,50,000. ஸோ டோட்டலாக 4,50,000. ஓகேவா. அடுத்தது என்ன இருக்குங்க, குட்வில். குட்வில் ஒருத்தது மட்டும்தான் இருக்குது, 50,000. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது,
எவ்வளோங்க 1,10,000. ஸோ அடுத்தது ஸ்டாக். ஸ்டாக் வந்து ராம் லிமிடெட் எவ்வளோ இருக்குது 1,50,000 20,000. 1,50,000. ஷியாமுக்கு 20,000. ஸோ 1,70,000. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டேட்டாஸ். டேட்டாஸ் ராம் லிமிடெட் ஷியாம் லிமிடெட். ராமுக்கு ஷியாமுக்கு 1,20,000 20,000. 1,20,000 20,000. ஸோ டோட்டலாக 1,40,000. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பேங்க். பேங்க் ராம் லிமிடெட் ஷியாம் லிமிடெட் எவ்வளோ இருக்குங்க 50,000 10,000. 50,000 10,000. ஸோ டோட்டலாக 60,000. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு டோட்டல் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன வருதுங்க 17,80,000 வருது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு அடுத்ததில் இப்படியே போட்டு விடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நெட் அசெட் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட் சோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வோட பொசிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பொசிஷன் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் கேபிட்டல் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது பேலன்ஸ் என்ன இங்கே இருக்கோ அதை அப்படியே எடுத்து வைக்கிறது. ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட்டாஸ் இருக்கிறத எடுத்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எல்லா அசட்டுமே நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிறனால ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணி எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.